ஹலோ கைஸ், நீங்கள் தம்ப்லைனில் பார்த்துட்டு வந்த மாதிரி தான் இன்றைக்கி என்னோட டெஸ்க் மேக் ஓவர் தான் பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லை, ரொம்ப கச்சன்னு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு புக்ஸை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு புக் செல்ஃபும் ஒரு பென் ஹோல்டர் இது ரெண்டு தான் பண்ணுறதே பிளானு. ஸோ அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா இன்றைக்கி டிஐஒய் தான் பண்ண போகிறேன். டிஐஒய் தான் காட்டவும் போகிறேன். ஒரு ஆஸ் யூஷுவல் யூடியூப்ல இருந்து எடுத்தது தான். எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது சரி ஓகே, இது கொஞ்சம் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் பார்க்கவும் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு புக் செல்ஃப் பார்த்தேன். அது நீங்கள் எதிர்பார்ப்பீங்க பயங்கர டிசைன்லாம் பண்ணுவேன், அப்படிலாம் எதிர்பார்த்துறாதீங்க. நான் அந்த மாதிரி ஒரு பார்க்கவே அப்படி இருக்கணும் அதுக்காக பண்ணுறேன். எனக்கு அது குப்பமாக இருக்கும். ஒவ்வொரு தடவை நான் படிக்கும் போதும் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படிங்கிறதுக்காக தான் நான் புக் செல்ஃபே ஃபஸ்ட்டு பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இதில் நான் கலரிங்கோ இல்லை பேப்பர்ஸோ ஃப்ரண்ட் அந்த இதை மறைக்கிறதுக்கு எதுவுமே பண்ணியிருக்க மாட்டேன். எனக்கும் ராவா பார்க்க அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் புக்ஸ் எல்லாம் வச்சுட்டு பார்த்தது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதனால நான் அதை அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் பென் ஹோல்டர் செய்யலாம். ஏன்னா என்கிட்ட நிறைய இருந்துச்சு, அதெல்லாம் நான் யூஸே பண்ண மாட்டேன். அதனால அது அவ்வளோ இருந்துச்சு. சரி அதெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு பென் ஹோல்டர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் ஸ்டிக் வாங்கினேன். இதை வாங்கி செஞ்சால் ஸ்டிக்கு பத்தலை. நான் அதுவும் அப்பவும் எனக்கு பத்தலைன்னு தெரியும். அதனால மறுபடியும் போய் வாங்கறதுக்காக முடப்பட்டுட்டு சரி இதிலே பண்ணி பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தேன். அதாவது நிறைய டிசைன்ஸ் பார்த்தேன். அதில் இதுதான் கொஞ்சம் ஓகே, இது ஈஸியாகவும் இருக்குது, பார்க்கவும் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி இதுவே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதை என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல. இதை பெண்ணும் வைக்க முடியாது, இதை வச்சுட்டு என்ன பண்ணுறது, ஐயோ வேஸ்ட்டாக வேற ஆயிருமே, இது வேற 10 ரூபா கொடுத்து இது எல்லாத்தையும் வாங்கினவே அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப வருத்தப்பட்டேன். அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு நல்லா யோசிச்சு சரி டெக்கரேட்டிங் ஐட்டமாக மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளார் ஒன்று செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் என்கிட்ட இந்த ஸ்டிக்கி நோட்ஸ் ஒட்டாதது ரொம்ப இருந்துச்சு. அதை ஒட்டாது, அதனால அதை யூஸ் பண்ணி அப்படியே ஃப்ளவர் வாஷாக மாற்றிட்டேன். இது மட்டும் அப்படியே ஆக்சிடென்ட்ல உருவான ஃப்ளவர் வாஷ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்படிதான் அந்த ஃப்ளவர் செஞ்சது. அது ஒரு நான் நான் யூடியூப்லேயே பார்க்கல, சும்மா வச்சு பார்த்தேன். சரி வச்சு பார்க்கறது வீடியோவாக எடுப்போமே அப்படின்னு நினச்சிட்டு எடுத்தேன். வச்சுட்டு எடுத்து பார்த்தா ஃப்ளவர் மாதிரியே இருந்துச்சு. எனக்கா ஷாக்கு. அப்புறம் அதான் இது ரெண்டு நம்ம பிளானே பென் ஹோல்டரும் புக்ஸோ செய்யறது மட்டும் தான். எக்ஸ்ட்ரா வேற ஃப்ளவர் வாஷ் வேற ஒன்று ஆட் ஆயிடுச்சு. சரிங்க அடுத்த நான் ஃப்ளவர் வாஷ் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இதுலயே அதே தான், எந்த டிசைனுமே அதில் போட்டுக்க மாட்டேன். அந்த பார்க்க கொஞ்சம் க்யூட்டா இருக்கணுமே அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பன்னியே வரைஞ்சி ஒட்டியிருப்பேன். மற்றபடி எனக்கு அது வைக்க ஒன்று இருந்தால் போதும் அப்படிங்கிறதான் என் மைண்டில். நீங்கள் ஓ இதை பயங்கர எஸ்தட்டிக்காலாம் நான் பிளான் பண்ணியிருப்பேன் அப்படிலாம் நினைக்காதீங்க. நான் அப்படி பண்ணுற ஆளும் கிடையாது. ஏன்னா பர்ஃபெக்ஷன் பார்த்துட்டு இருந்தோம்னா அப்புறம் கொஞ்சம் கஷ்டமாயிடும். அதே ஏன்னா எப்படி நமக்கு பர்ஃபெக்ஷன் வராது. ஸோ அது எப்படியும் சொதப்பிடும், அப்புறம் மனசு கஷ்டமாக போயிடும். நார்மலாக செஞ்சு வச்சுட்டா ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போதான் என் டெஸ்கே நீங்கள் அவுட்புட் பார்த்தீங்கன்னா மயங்கிடுங்க. ரொம்ப அழகாக நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். இனிமேல் கஜகஜன்னு இருக்காது, எப்போ வேணாலும் நான் படிக்கலாங்கிற அளவுக்கு எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். Okay, bye bye. See you in another video, guys.